பூவுக்குள்ளே பிறந்ததால் வாசங்களால் பேசுகிறார். வெண்ணிலவில் வளர்ந்ததால் வெளிச்சம் கோடி வீசுகிறார். மங்கையின் கன்னத்தில் மஞ்சளின் வண்ணங்கள் வந்ததும் எப்படியோ, மாலையின் வெயிலும் காலையின் வெயிலும் சேர்ந்ததால் இப்படியோ. அடி பூமியே நூலகம் பூக்களே புத்தகம் என்று நான் வாழ்ந்து வந்தேன். இன்று பெண்களே நூலகம் கண்களே புத்தகம் உன்னிடம் கண்டு கொண்டேன். அந்த போனை தான் கொஞ்ச நேரம் கீழே வைக்கிறது. டேய் இல்லடா, பேரு சௌமியா கால் பண்ணா. இன்னும் வீட்டுக்கு போகவே இல்ல போலயே. வீட்டுக்கு போன உடனே கால் பண்ணுன்னு சொன்னேன். ரெண்டு பேர்த்தையும் சொன்னேன், ஆனா இன்னும் ரெண்டு பேரும் கால் பண்ணல. கால் பண்ணுவாங்க, பொறுமையா தானே அன்பு ஓட்டுவான், அதான் லேட் ஆகுதோ என்னமோ. சரி நம்ம கிளம்பலாமா? கிளம்பலாம் ருத்ரன். நர்ஸ் கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டியா? சொல்லிட்டு ருத்ரன், அவங்க எல்லாத்தையும் பாத்துக்குவாங்க. நம்ம கிளம்பலாம் ருத்ரன். ருத்ரன் போகும்போது அப்படியே சௌமியாவை பார்த்துட்டு போயிடலாமா? ஏன்? இல்ல பாக்கணும்னு தோணுது, அப்படியே போகும்போது பாத்துட்டு போயிடலாம். அவ இன்னும் கால் வேற பண்ணலையா, அதான் ருத்ரன். சரி எந்த வழி நம்ம போறோம்? ருத்ரன் அந்த காடு மட்டும் இந்நேரத்துக்கு வேணாண்டா, அது ஏற்கனவே பயமா இருக்கும்டா. அப்புறம் அந்த சைட் போனா ரொம்ப லாங்கா இருக்குமே. இல்ல ருத்ரன் பரவாயில்ல, இருக்கட்டும், நம்ம லாங்கே போய்க்கலாம். எப்படி இருந்தாலும் அன்பு அந்த வழிதான் போயிருப்பான்னு தோணுது. போற வழியில அங்க எது இருந்தா பாக்கலாம். சரிம்மா நீ சொல்லிட்டல, அப்ப அந்த வழியிலே போலாவா? சரி போலாம்டா. இவங்க ரெண்டு பேத்துக்கு என்னாச்சு ருத்ரன்? ருத்ரன் எனக்கு ஒண்ணுமே புரியல ருத்ரன். ருத்ரன் என்ன பாரு ருத்ரன். வெயிட் பண்ணு நான் என்னன்னு பாக்குறேன். ருத்ரன் அன்போட கார் பக்கத்துல தான் இருக்கு. நீ காரை ஸ்டார்ட் பண்ணி கூட்டிட்டு போலாம். சரி நான் தண்ணி தெளிச்சு பாக்குறேன். சௌமியா 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 இங்க பாரு. சௌமியா சௌமியா இங்க பாரு. சௌமியா ஏய் எந்திரி சௌமியா. அன்பு அன்பு இங்க பாரு. அன்பு இங்க பாரு. ஒண்ணும் இல்ல அன்பு, எந்திரி, கண்ண மூடி. அன்பு அன்பு அன்பு. ருத்ரன் வயித்துல இருந்து அவளுக்கு இவ்ளோ ரத்தம் வருது ருத்ரன். ருத்ரன் எனக்கு ஒண்ணுமே புரியல ருத்ரன். என்னாச்சு ருத்ரன்? இந்த ரோட்ல எப்பறா ஆக்சிடென்ட் ஆகும்? எனக்கு ஒண்ணுமே புரியல ருத்ரன். ருத்ரன் இங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு எதுவுமே தெரியலடா. இந்த இடத்துல எப்பறா எந்த வண்டியுமே காணோம் ருத்ரன். ருத்ரன் இவ வயித்துல யாரோ அடிச்சிருக்க மாதிரி தெரியுது ருத்ரன். ருத்ரன் ஏதாவது பண்ணு ருத்ரன் சீக்கிரமா. அன்பு எந்திருக்கவே மாட்டேங்கிறான், பல்ஸ் ரொம்ப கம்மியாகிட்டே இருக்கு. ருத்ரன் இப்படியே இருந்தானா குழந்தைக்கும் ஆபத்து, இவளுக்கும் ஆபத்து ருத்ரன். ருத்ரன் ஏற்கனவே அவ்வளவு ரத்தம் போயிருக்கு ருத்ரன். ரெண்டு பேத்துக்கு என்ன பிளட் அரேஞ்ச் பண்ணுவோம் ருத்ரன். நீ கார் எடு ருத்ரன், கிளம்பலாம். எனக்கு ஒண்ணுமே புரியல, கார்ல எங்க கீயே காணுமே. ருத்ரன் ஏதாவது பண்ணு ருத்ரன் சீக்கிரமா. 5 செகண்ட்ஸ் வெயிட் பண்ண, ஆம்புலன்ஸ் கால் பண்ணிருக்கேன், ஆம்புலன்ஸ் வந்துரும். ருத்ரன் ரொம்ப பிளட் போகுது ருத்ரன், எனக்கு ஒண்ணுமே புரியல. ருத்ரன் அருண் நான் கால் பண்றேன், வெயிட் பண்ணு. ஆமா அருண் இங்கதான் பக்கத்துல எங்கேயோ இருக்கேன்னு சொன்னா, நீ டக்குன்னு கால் பண்ண, அருண் சீக்கிரம் வந்துருவான். சரி ருத்ரன். ஹலோ ருத்ரன், ஏன் இந்நேரத்துக்கு கால் பண்ணிருக்க ருத்ரன்? இன்னும் நீங்க வீட்டுக்கு வரல. அருண் நீ எங்க இருக்க? வீட்டுக்கு போயிட்டு இருக்க ருத்ரன். எதுல அருண்? கார்ல தான் போயிட்டு இருக்க ருத்ரன். என்னாச்சு? அருண் சீக்கிரம் அந்த கார் எடுத்துட்டு காட்டு வழி வா அருண். எந்த காடு எனக்கு ஒண்ணுமே புரியலையே. சௌமியா வீட்டுக்கு போற 2வது வழி அருண், சீக்கிரம் வா. அங்க இதுக்கு என்ன நேரத்துக்கு? எனக்கு ஒண்ணுமே புரியல. அவளுக்கு ஏதாவது ஹவுசிக்கு ஏதாவது நான் சொல்லு. இல்லடா நீ கொஞ்சம் சீக்கிரம் வா. சரி இரு, நான் 5 செகண்ட்ஸ்ல வந்துருவேன், வெயிட் பண்ணு. கொஞ்சம் சீக்கிரம் வாடா. சரிடா கொஞ்சம் வெயிட் பண்ணி வந்துடுறேன். ருத்ரன் என்னாச்சு ருத்ரன்? வரேன்னு சொல்லிட்டானா? 5 செகண்ட்ஸ்ல வந்துருவானோ? ருத்ரன் அதுக்குள்ள இவள கண்ணை முழிக்க சொல்லு ருத்ரன். மயக்கத்துல போயிட்டானா ஒண்ணும் பண்ண முடியாதுடா. எழுப்பி பாரு. சௌமியா 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 இங்க பாரு, கண்ணை தர. உனக்கு ஒண்ணும் இல்ல, உன் குழந்தைங்களை காப்பாத்தணும், கண்ணை தர சௌமியா. ருத்ரன் நீ காயத்ரி கிட்ட பிளட் ரெடி பண்ணி வைக்க சொல்லு ருத்ரன். அன்புக்கு சௌமியோட பிளட் இருந்தா அண்ணன் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், நீ ரெடி பண்ணி வைக்க சொல்லு. அப்புறம் இன்னொரு ருத்ரன், பிளட் கிடைக்காதுன்னு நினைக்கிறேன், நீ கண்ணாவை கால் பண்ணி கண்ணாவுக்கு சொல்லு. கண்ணா அவளுக்கு தெரியும் தானே, அவ இங்கதான் இருக்கா, கொஞ்சம் சொல்லு ருத்ரன். சரி நான் கால் பண்ணி சொல்லிடுறேன். அன்பு அன்பு சௌமியா இங்க பாரு, கண்ணை தர சௌமியா. அவளை மயக்க போட விட்டுறாத, பாத்துக்கோ. சௌமியா இங்க பாரு. சௌமியா நான் தான். உனக்கு ஒண்ணும் இல்ல கௌசி, எனக்கு ரொம்ப வயிறு வலிக்குது கௌசி. உனக்கு ஒண்ணும் இல்ல, இங்க கண்ணை திறந்து பாரு, கண்ணை திறந்து பாரு. அன்பு அன்பு காப்பாத்து, ப்ளீஸ் ப்ளீஸ் எங்களை காப்பாத்துங்க. மயங்கிறாத, இங்க பாரு, உனக்கு ஒண்ணும் இல்ல. முடியல, என்னால கண்ணை திறந்து பேச முடியல. சரி ஒண்ணும் இல்ல இங்க பாரு, இங்க பாரு, ஒண்ணும் இல்ல உனக்கு. நாங்க வந்துட்டோல, கூட்டிட்டு போயிடலாம். அன்புக்கு ஒண்ணும் இல்ல, சரியா? நீ கொஞ்சம் அமைதியா இரு. அன்புக்கு ஒண்ணும் ஆகாது. அன்பு 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 காப்பாத்துங்க. அன்பு என் குழந்தைய காப்பாத்துங்க. எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, அவங்க ரெண்டு பேரையும் காப்பாத்துங்க. இங்க பாரு யாருக்கும் ஒண்ணும் இல்ல, உனக்கும் ஒன்னும் ஆகாது. உன வயிற்றுல யாரோ எட்டி வதச்சிருக்க மாதிரி தெரியுது. என்னாச்சு? எனக்கு ஒண்ணுமே புரியல. அன்பு அன்பு சரி 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 சரி, நீ பயப்படாத, ஒண்ணும் இல்ல, உனக்கு ஒண்ணும் ஆகாது, கவலைப்படாத. இங்க பாரு, உனக்கு ஒண்ணும் இல்ல, சரியா? உன்னையும் காப்பாத்திடலாம். அன்புக்கு ஒண்ணும் இல்ல. அன்புக்கு சின்னதா காயம் மட்டும், இந்த ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிடலாம். அவன் அப்பவே மயங்கி விழுந்தானே. என்னால கண்ணை திறக்க முடியல, ரொம்ப வலிக்குது. என்னால முடியல, வயிறு ரொம்ப வலிக்குது. ஒண்ணும் இல்ல போயிடலாம். இது இங்க பாரு சௌமியா, உனக்கு ஒண்ணும் ஆகாது. நாங்க 2 பேர் இருக்கோம்ல, உனக்கு ஒண்ணும் ஆகாது. நீ கொஞ்சம் தாக்குப்படிடா.
கொஞ்ச நேரம் மட்டும் கூட்டிட்டு போயிடுறோம் ஹாஸ்பிட்டலுக்கு. சரியா? வந்துட்டு இருக்காங்க. காரோட கீ எங்க இருக்குன்னு தெரியுமா? அவன் அவன் எடுத்துட்டு போயிட்டான். ஒண்ணும் இல்ல சௌமியா, ஒண்ணுமே இல்ல, நாங்க கூட்டிட்டு போயிடுறோம். அன்புக்கு என்ன பிளட்னு தெரியுமா? ஓ பாசிட்டிவ். அவனுக்கும் அவனுக்கும் எனக்கு ஒரே பிளட் தான். சரி சரி, ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்காத, ஒன்னும் ஆகாது, போயிடலாம். அன்புக்கு ஒன்னும் ஆக கூடாது, ஒன்னும் ஆகாது, உங்க எல்லாத்துக்கும் ஒன்னும் ஆகாது. ருத்ரன் இவன் மயங்கிட்டே இருக்கா, இவன் கான்சியன்ஸ்ல இல்ல. ருத்ரன் சீக்கிரம் வர சொல்லு. ருத்ரன் அருண் வந்துட்டான்னு நினைக்கிறேன். ருத்ரன் சீக்கிரம். ருத்ரன் ருத்ரன் என்னாச்சு ருத்ரன்? எனக்கே எதுவும் தெரியல அருண். நீ டக்குன்னு காரை ஸ்டார்ட் பண்ண, நம்ம போலாம். சரிடா சீக்கிரம். நீ எந்திரி, நான் அவளை தூக்கிக்கிறேன். சரி, நான் கொஞ்சம் சீக்கிரம். ரெண்டு பேரும் ரொம்ப லோ ஆகிக்கிட்டே போறாங்க, கொஞ்சம் சீக்கிரம். சரிம்மா, நீ அவங்களுக்கு ஒன்னும் ஆகாது, நான் பாத்துக்கிறேன். அவங்க வீட்டுல இன்ஃபார்ம் பண்ணிட்டியா? ப்ளீஸ் அது மட்டும் இப்போதைக்கு பண்ணாதீங்க. நான் சொல்றேன், எப்போ சொல்றேனோ அப்ப பண்ணுங்கண்ணா, போதும். அவசரப்படாதீங்கண்ணா. சரிம்மா. இப்ப கால் பண்ணி சொன்னாங்கன்னா அவங்க ரொம்ப பயந்துருவாங்க. ஹாஸ்பிடல்ல போயிட்டு என்ன ஏதுன்னு பாத்துட்டு சொல்றேன். சரிடா ருத்ரன் சீக்கிரம். சரி கண்ணா, வந்துட்டீங்களா? கொஞ்சம் சீக்கிரம் வாங்க கண்ணா. எதுக்கு கால் பண்ணீங்க? ஐயோ கண்ணா, உங்க பிளட் கொஞ்சம் தேவைப்படுது கண்ணா. பிளட்டா? ஓகே. யாருக்கு பிளட் தேவை, என்ன பிளட் தேவை, இது எதுவுமே என்கிட்ட சொல்லல. உங்களுக்கு ஓ பாசிட்டிவ் பிளட் தானே கண்ணா? ஆமா, எனக்கு ஓ பாசிட்டிவ் தான். இந்த ஹாஸ்பிடலுக்கு வந்ததுல இருந்தே என்னோடது ஓ பாசிட்டிவ் நான் சொன்னதே கிடையாது. எங்க டாக்டர் தான் சொன்னாங்க கண்ணா. டாக்டரா? சரி ஓகே. யாருக்கு என்னாச்சு? அதெல்லாம் எனக்கு தெரியாது கண்ணா, சொன்னாங்க அவ்வளவுதான் கண்ணா. சரி ஓகே, வாங்க பிளட் தரேன். சரி கண்ணா, கொஞ்சம் சீக்கிரம். சரி போலாம் வாங்க. கொஞ்சம் சீக்கிரம் வாங்க கண்ணா. கண்ணா, நீங்க ட்ரிங்க்ஸ் பண்ண மாட்டீங்கல்ல? குடிக்கிற பழக்கமே இல்லைங்க. அப்ப சீக்கிரம் வாங்க கண்ணா. நம்ம குழந்தை பிறக்கும் போது நீ கூட இருப்பேன்னு சொன்னல சாம். எனக்கு ரொம்ப வயிறு வலிக்குது சாம், நீ கூட இருப்பேன்னு சொன்னேனடா. இப்ப பாரு சாம், நீ இல்ல சாம். சாம் எந்திரி சாம். சௌமியா வான்னு சொன்ன. கொஞ்சம் லேட் ஆனாலும் குழந்தைங்க உயிரும் உன்னோட உயிரும் ஆபத்தா போயிரும். இவன் எனக்கு வாக்கு கொடுத்தா என் பக்கத்துல இருப்பேன். இப்ப எந்திரிக்க மாட்டேங்கிற. அன்பை எந்திரிக்க சொல்லுங்க, தயவு செஞ்சு அன்பை எந்திரிக்க சொல்லுங்க. ஐயோ, அவங்க தான் சொல்றாங்களே சௌமியா, நீ தயவு செஞ்சு போ. அன்பு நல்லபடியா தான் இருப்பா, நீ போ. சௌமியா சொல்றதை கேளு, நீ போ சௌமியா. சௌமியா ப்ளீடிங் வேற ஜாஸ்தி ஆயிட்டு இருக்கு, நீ வா. இல்ல அன்பு என் கூட இருக்கணும், அன்பை நான் பார்க்கணும். அன்பை பேச சொல்லுங்க, என் கூட இருப்பான்னு அவன் தான் சொன்னான். எனக்கு வலி வரும்போது அவன் கூட இருக்கேன்னு சொன்னான். எந்திரிக்க சொல்லுங்க. அவன் எனக்கு சத்தியம் பண்ண நான் உன் கூட தான் இருப்பேன். இப்ப எந்திரிக்க மாட்டேங்கிறான், எந்திரிக்க சொல்லுங்க. ருத்ரனா நீங்களாவது சொல்லுங்கண்ணா. அன்பை எந்திரிக்க சொல்லுங்க, அவன் தானே சொன்னா என் கூட இருப்பேன்னு. தயவு செஞ்சு வா சௌமியா. சௌமியா நான் சொல்றதை கேளு, வா சௌமியா. அப்புறம் உங்க ரெண்டு பேரும் உயிர் ஆபத்தா போயிரும். நான் சொல்றேன்ல, வா சௌமியா. எங்களுக்கு ஒன்னும் ஆகாது, அன்பேக்கு கூட இருக்க வரைக்கும் எங்களுக்கு ஒன்னும் ஆகாதுன்னு அவனை கண்ணை முழிக்க சொல்லுங்க. நான் ஒரே ஒரு வார்த்தை அவன்கிட்ட பேசணும். அவனுக்கு ஒண்ணுமே இல்ல, இப்போதைக்கு மயக்க போட்டிருக்க, அவ்வளவுதான். சௌமியா சொல்றதை கேளு, நீ போ. அவனுக்கு ஒண்ணுமே இல்ல, அவனுக்கு பிளட் மட்டும் தான், டயர்டா இருக்குன்னு நினைக்கிறேன், நீ போ. இல்ல, அவன் இழுத்துட்டு வந்து போட்டா காலையே அடிச்சா, எனக்கு நல்லாவே தெரியும். தயவு செஞ்சு அன்பை எந்திரிக்க சொல்லுங்க. நான் இதுக்கு மேல அவனை பார்ப்பேனா பார்க்க மாட்டேன்னு எனக்கு தெரியல. நான் வருவேனான்னு கூட எனக்கு தெரியல. கடைசி அவன்கிட்ட நான் பேசணும். ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லணும், அவனை எந்திரிக்க சொல்லுங்க. நான் அவன்கிட்ட பேசணும், நான் அவன்கிட்ட பேசி ஆகணும். தயவு செஞ்சு அவன் கண்ணை முடிச்சுன்னு பார்க்க சொல்லுங்க. சௌமியா நான் சொல்றல, ஒண்ணுமே இல்லை. நீயாச்சும் நான் சொல்றது கேளு சௌமியா. நாங்க எல்லாருமே சொல்றல, அன்புக்கு ஒண்ணுமே இல்லை. நீ நல்லா இருந்தா தானே அன்பு முழிக்கும் போது ஒண்ணு கேட்ட நாங்க என்ன சொல்லுவோம்? தயவு செஞ்சு வா சௌமியா. ப்ளீடிங் ரொம்ப போகுது சௌமியா. 3 பேர் உயிருக்கும் ஆபத்தா மாறிடு சௌமியா. சொல்றதை கேளு ப்ளீஸ். அன்பு என்கிட்ட பேசுறாரு. இந்த இடத்த விட்டு நான் நவர மாட்டேன், அவன் கையை நான் விட மாட்டேன். அவன் சொன்னா நான் உன் கூட இருப்பேன், உன் கையை பிடிச்சிட்டே இருப்பேன்னு சொன்னா. ஆனா இப்ப எதுவுமே இப்ப நம்ம கண்ணை மூடிட்டு சும்மா இருக்கா. நான் வலிக்குதுன்னு சொல்றேன். எனக்கு அவ்வளவு வலிக்குது அன்பு. தயவு செஞ்சு எந்திரி அன்பு. எனக்கு வலிக்கிறது கூட பெருசா இல்லடா. நீ இப்படி கண்ணை மூடிட்டு இருக்கிறதாண்டா எனக்கு ரொம்ப வலிக்குது. நீ சொன்னல நம்ம குழந்தை பிறக்கும் போது நீரை கையில வாங்குவேன். எந்திரிடா, தயவு செஞ்சு எந்திரி அன்பு. ஐயோ சௌமியா, நீ எனர்ஜியை வேஸ்ட் பண்ற. சொல்றதை கேளு சௌமியா. அவங்க எல்லாருமே சொல்றாங்க, கொஞ்சம் புரிஞ்சுக்கோமா. இன்னும் கிரிட்டிக்கலா மாறிடுமா, கொஞ்சம் புரிஞ்சுக்கோ நாங்க சொல்றத. அன்பு என் கூட இருக்கான்னு சொன்னா. இப்ப அவன் நாங்க வேணாம்னு நினைச்சிட்டு அவன் கண்ணை மூடிட்டு இருக்கானா? எனக்கு புரியல. எனக்கு தெரியாத அன்பு என்ன பார்க்கணும், என்கிட்ட பேசணும். ஒரு வார்த்தையாவது பேச சொல்லுங்க, அப்பதான் நான் தைரியமா இருப்பேன். என்னால முடியாது, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. எங்களுக்கும் புரியுதுமா, ஆனா அன்பு இப்ப மயக்கத்துல இருக்கான். அவன் கண்ணு திறக்கிற நிலைமையில இல்ல, கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. நீ இப்போ தயவு செஞ்சு போறானா எல்லாத்தையும் இருக்கோ ஆபத்தா மாறிடும். ஏற்கனவே வயதுல எட்டி உதச்சிருக்காங்க, உனக்கு அவ்வளோ பிளட் வருது. நீ கொஞ்சம் புரிஞ்சுக்கோமா சௌமியா. நீங்க நல்லா இருந்தா தானே அன்பு எந்திரிக்கும் போது உங்களை பார்க்க முடியும். அன்பு தானே குழந்தைய வாங்குறேன்னு சொன்னா. அவன் இப்படி கண்ணு மூடிட்டு இருந்தா அவன் எப்படி நான் வாங்குவான்? அவ்வளோ ஆசைப்பட்டானா? ஆசைப்பட்டது எதுவுமே அவனுக்கு கிடைக்காதானா? குழந்தைய முத நான் தான் வாங்கணும்னு ஆசைப்பட்டானா அன்பு? இப்ப
அவன் இப்படி கண்ணை மூடிட்டு இருக்கும் போது எனக்கு எப்படின்னா தைரியமா நான் இருப்பேன். எனக்கு சுத்தமா தைரியங்கிறது ஒண்ணு இல்ல. நான் தயவு செஞ்சு எந்திரிச்சு வர சொல்லுங்கண்ணா. அன்பு, உன் பொண்டாட்டிக்கு ரொம்ப வலிக்குது அன்பு, எந்திரி அன்பு. இந்த வலியும் உன்கிட்ட கதறி பேசிட்டு இருக்க, உன் காதுல விழுகலையாடா, எந்திரிடா, தயவு செஞ்சு எந்திரி அன்பு. நான் இவ்வளவு தூரம் கதற அன்பு உன்கிட்ட. நீதானே சொன்ன பிரசவ வழியிலையும் கூட இருப்பேன்னு. இப்ப நீ இப்படி கண்ணை மூடிட்டு இருக்க அன்பு, இது எனக்கு பிடிக்கல அன்பு, எந்திரி அன்பு. அன்பு தயவு செஞ்சு எந்திரி அன்பு, நீ எனக்கு வேணும்டா. நீ கூட இருந்தாதான் அன்பு நான் தைரியமா இருப்பேன். என்கிட்ட சுத்தமா எனர்ஜி இல்லடா. தயவு செஞ்சு எந்திரிச்சு பாருடா. நீ என் கூட இருக்கும் போதுடா எனக்கு தைரியமா இருக்கும். நீ இல்லைன்னா ஒண்ணுமே இல்ல அன்பு. சௌமியா வான்னு சொன்ன சௌமியா. இதுக்கு மேல டென்ஷன் ஏத்திட்டு இருந்தா நானே கூட்டிட்டு போயிருவேன் சௌமியா. ஒரு 5 நிமிஷம் பேசணும்னு சொன்ன டைம் முடிஞ்சிருச்சுடி. இன்னும் பேரண்ட்ஸ் யாருக்கு நான் இன்ஃபார்ம் பண்ணவே இல்லை. தயவு செஞ்சு வா. உனக்கு பிளட் வேற ரொம்ப போகுது. நான் சொல்றத கேளு, ஆபத்தா போயிரு சௌமியா. தயவு செஞ்சு வா. எவ்வளவு பிளட் போகுது பாரு. கொஞ்ச நேரம் கூட நம்ம வெயிட் பண்ண கூடாது சௌமியா. நீ தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. ஏன் நீங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? அன்பு என் கூட இருக்கணும். சரி அன்பு உன் கூட எதா இருப்பான். தயவு செஞ்சு வா. என்ன கௌசி பேசிட்டு இருக்க? நீங்க கொஞ்சமாச்சும் யோசிச்சு பாருங்க ருத்ரன். அவ அன்பு கையை விடுறதாவே இல்ல ருத்ரன். இதுக்கு மேல விட்டா உயிருக்கு தான் ஆபத்து ருத்ரன். ஏதாவது பண்ணுவ ருத்ரன். தயவு செஞ்சு கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க ருத்ரன். இவ வர மாதிரியே தெரியல. அவ அன்பு கூட தான் இருக்கணும்னு ஆசைப்படுறா. நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது ருத்ரன். அவ கையை விட்டாவது கூட்டிட்டு போல. அவ விடுற ஐடியாவே இல்ல ருத்ரன். அதுதான் நான் சொல்றேன் ருத்ரன். தயவு செஞ்சு ஏதாவது பண்ணிக்கலாம். இப்போ இவங்க 2 பேத்தையும் காப்பாத்தணும், அவ்வளவுதான் ருத்ரன். அந்த முயற்சி மட்டும் எடுப்ப ருத்ரன். வாங்க அன்பு, எந்திரி அன்பு, தயவு செஞ்சு கேக்குறேன்டா, எந்திரிடா. உன் பொண்டாட்டிய ஒருத்தன் அடிக்கிறான், நீ பார்த்துட்டு சும்மா இருக்கல பாத்தியா? தயவு செஞ்சு எந்திரி அன்பு. அவனை அடிக்கிறதுக்காக தான் நீ வேணும் அன்பு. நம்ம குழந்தைங்களையும் என்னையும் காயப்படுத்திட்டான்டா அவன். அதுக்காக எதவனை திருப்பி அடிக்கிறதுக்கு ஏகாத எந்திரி அன்பு. சௌமியா வா போலாம். அன்பு அன்பு எந்திரி அன்பு. சௌமியா சௌமியா. ருத்ரன் என்னாச்சு ருத்ரன்? பல்ஸ் இருக்கான்னு செக் பண்ணி பாரு. ருத்ரன் சீக்கிரம் ஐசியை கொண்டு போல ருத்ரன். டைம் இல்ல ருத்ரன். பெட்ல அரேஞ்ச் ஆயிடுச்சு தானே ருத்ரன்? ஆமா, கண்ணை வந்திருந்தா. கண்ணை கொடுத்துருக்கோம். அப்படியே ருத்ரன். அப்ப ஓகே ருத்ரன். பெட்ல எடுத்து சேஞ்ச் பண்ண சொல்லிட்டியா? எல்லாத்தையும் சொல்லிட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. சரி ஓகே ருத்ரன். நர்ஸ் நர்ஸ் காயத்ரி காயோ. மேம் சொல்லுங்க மேம். ஐசியூல ரெடி ஆயிடுச்சு தானே? ஆமா எல்லாமே ரெடி ஆயிடுச்சு மேம். கண்ணா மேம் பிளட் கொடுத்த உடனே ஒரு போஸ்ட் சொல்லிட்டேன் மேம். போஸ்ட் சொல்லிட்டீங்களா? ஆமா மேம். சரி ஓகே. பிளட் எல்லாம் ஓகே தானே? அரேஞ்ச் எல்லாமே கரெக்டா இருக்கு தானே? எல்லாமே ஓகே மேம். மேம் அவங்களுக்கு ஏன் மேம் இவ்ளோ பிளட் வருது? இவ்ளோ நேரம் நீங்க என்ன வெளியில வச்சிருக்கீங்க மேம்? அவங்க சொன்ன கேட்கவே இல்லடா. அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட பேசணும்னு புடிவாத பண்ணிட்டு இருந்தாங்க. அதான் ஒரு 5 செகண்ட்ஸ் பேச வைக்கலாம்னு வந்தோம். மேம் இப்போ என்ன மேம் மயக்கத்துல இருக்காங்களா? ஆமா மயக்கத்துல இருக்காங்க. ரொம்ப பயப்பட வேணாம். இதை உள்ளார இருக்க போது நீயும் பயந்துராத மேம். ஓகே மேம். ஆனா வயிற்றுல யாரோ எட்டி உதச்சிருக்க மாதிரி தெரியுது மேம். ஆமா நம்ம எதுவா இருந்தாலும் ஃபேஸ் பண்ண ரெடியா இருக்கணும். பொறுமையா தான் இருக்கணும். சரியா? நீனும் இருக்காங்களா? போலீஸ் கால் பண்ண சொல்லு மேம். போலீஸ்? ஆமா சீக்கிரம் கால் பண்ண சொல்லு. எதுவா இருந்தாலும் நான் பேசிக்கிறேன். ஒரு கேஸ் ஃபைல் பண்ணணும். போலீஸ் கால் பண்ணி மட்டும் நீ சொல்லிடு. நான் பாத்துக்கிறேன் எல்லாமே. மேம் ஹாஸ்பிட்டல் போலீஸ்க்குலாம் போக மாட்டீங்களே மேம்? இது என்னோட ஃபேமிலி. நான் சொன்னது மட்டும் நீ செய். போலீஸ் கால் பண்ணி போலீஸை வர மட்டும் சொல்லு. இந்த ஹாஸ்பிட்டல்ல கூப்பிட்டாங்களான்னு நீ சொல்லாத. அங்க டாக்டர் உங்ககிட்ட பர்சனலா பேசணுமா, அதுக்காக கூப்பிட்டாங்கன்னு மட்டும் நீ சொல்லிடு. ருத்ரன் ஓகே தானே ருத்ரன்? அதெல்லாம் ஓகே தான், நம்மளே பேசிக்கலாம். சரி மேம் நான் சொல்லிடுறேன் மேம். கொஞ்சம் சீக்கிரம் வர சொல்லிடுறேன். ஓகே மேம். ஐசியூல நாங்க ரெடி ஆயிட்டு இருக்கோம். சீக்கிரம் நீங்க போயிட்டு வாங்க. ஓகே மேம். காதல் தந்தவழி தேரும் காதலினாலே கண்ணீரோடு முத்தங்கள் கலந்ததினாலே காயம் படும் வேலை காதல் மறந்தாகும். காதல் வடி மீது உயிரும் புதிதாகும். கை கோர்க்கும் போதெல்லாம் கைரேகை தேயட்டும். முத்தத்தின் எண்ணிக்கை முடிவின்றி போகட்டும். போலீஸ் கால் பண்ணி சொல்லிடு. போலீஸ் கால் பண்ணி சொல்லணுமா? டாக்டர் பேசணும்னு சொன்னாங்க. சீக்கிரம் சொல்லிடு. ஓகே நான் சொல்லிக்கிறேன். உங்களுக்கு ஒண்ணும் இல்ல. அது தெரியல, நான் பார்த்து சொல்றேன். ஏதாவது முக்கியமான கேஸா? என்னாச்சு? லைட்டா அவசரமா கேட்டீங்க, கொடுத்தோம். இப்ப போலீஸ் வேற சொல்றீங்க. ஆமா அதெல்லாம் விடுங்க. இந்த ஹாஸ்பிட்டல்ல எனக்கு இந்த பிளட் தான் எப்படி தெரியும்? இங்க டாக்டர் தான் சொன்னாங்க சார். உங்க டாக்டர் பேர் தெரிஞ்சுக்கலாமா? சார் எனக்கு டைம் இல்ல, நான் போகணும் சார். நீங்க என்ன ஏதுன்னு பாருங்க சார். ஏன்னா பேஷண்ட் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. உயிர் காப்பாத்துல இருக்காங்க சார். சரி ஓகே, நீங்க கிளம்புங்க. உங்களுக்கு ஓகே தானே? தெரியல சார், பார்த்தாதான் தெரியும் சார். நான் மித்ததுல அப்புறம் வந்து சொல்றேன் சார். நீங்க வேணா வெயிட் பண்ணுங்க. டாக்டரை பார்த்துட்டே போங்க. ஓகே நான் வெயிட் பண்றேன். அவங்களும் ஓகேவா? நான் பார்த்துட்டு கிளம்புறேன். ஓகே சார். இவ போன் எடுத்தாங்களா? இல்ல குரு எடுக்கல. ஏன் எடுக்கலன்னே தெரியல. பேசாம நீ ஹாஸ்பிட்டல் போன் அடிச்சிரு. வர வழியில வலி ஏதாவது வந்திருந்தா? அதுவும் கரெக்ட் தான். வெயிட் பண்ண. நம்பர் இருக்குதுன்னு? நம்பர் இருக்குடா. வெயிட் பண்ணி கால் போடுறேன்.
இதுக்குமே ரிங் போகுது, எடுக்க மாட்டேங்கிறாங்கடா. ஒருவேளை சைலண்ட்ல ஏதாவது இருக்குமோ? அன்பு வண்டி ஓட்டிட்டு வரதுனால எடுக்கலையோ என்னமோ. இன்னும் ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுவோம் இரு. அதுவும் கரெக்ட் தான், அவங்களும் இவங்க கூட வராங்களா இருந்தா, அதனாலதான் கௌசி சைலண்ட்ல போட்டிருக்கான்னு நினைக்கிறேன். ஆமான்னு நினைக்கிறேன். ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணி பாப்போம்டா. சரிடா. ஒன்னும் ஆயிருக்காதுல்ல? அதெல்லாம் ஒண்ணுமே ஆயிருக்காது, நீ கவலைப்படாத. வர வழியில அவளுக்கு ஒரு மாதிரி ஆயிருக்கும், அதனால ஸ்டாப் பண்ணி தான் அவன் வருவான். உனக்கே தெரியும்ல. தெரியும், இருந்தாலும் ஒரு மாதிரி பயமா இருக்கு. ஒன்னும் ஆகாது, நீ கவலைப்படாத. சரிடா. இங்க யாருக்கோ குழந்தை பிறந்திருக்கு போலியே, 2 குழந்தை பிறந்திருக்கும் போலியே, சவுண்ட் கேக்குது.